ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு 20/11/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 27/11/2025ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேத்தையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸால வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ அப்ளை பண்ண முடியல, ஃபைனலா ஃபீஸ் பே பண்ண முடியலன்ட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரயில்வேல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன் ZEN number 6/2025. Recruitment for the various posts of non-technical popular categories graduate published on the websites of Railway Recruitment Board on 21/10/2025. Timelines for online submission of application, modification windows and scribe registration. Closing date of submission of online application existing. ஓகேவா, ஆல்ரெடி சொன்னது பாத்தீங்க அப்படின்னா 20/11/2025 தான் ஆல்ரெடி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து 27/11/2025 தான் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன். ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு முன்னாடி 22/11/2025 சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 29/11/2025. ஓகே, டேட்ஸ் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. ஓகேவா, ஸோ மாடிஃபிகேஷன் அதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் விண்டோல கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷன் விண்டோக்கான டேட் வந்து 23/11/2025 இருந்து 2/12/2025 வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கரெக்ஷன் விண்டோக்கான டேட் பாத்தீங்கன்னா 30/11/2025 இருந்து 9/12/2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்க, இன்னும் 1 வீக்ல வந்துரும், இன்னொரு 4 டேஸ்ல வந்துரும் அப்படின்னா, ஸோ 27ஆம் தேதி தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ வெயிட் பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் இப்ப இல்ல அப்படின்னா இப்போதைக்கு யூஆர்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டு ஓபிசி சர்டிபிகேட் வந்ததும் கரெக்ஷன் விண்டோல அதை வந்து ஓபிசின்னு மாத்திக்கோங்க. ஓகே, டேட்ஸ் டியூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் தேர் ஸ்கிரைப் டீடைல்ஸ் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல். ஓகேவா, ஸ்கிரைப் டீடைல்ஸ் அதாவது பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஸ்கிரைப் டீடைல்ஸ் என்ட்ரு பண்றதுக்கான டேட் வந்து 3/12/2025 இருந்து 7/12/2025 சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த டேட்டை வந்து 10/12/2025 இருந்து 14/12/2025 ஸ்கிரைப் டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2026 கால்குலேட் பண்ணாங்க. மினிமம் ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், மேக்சிமம் ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும். கிராஜுவேட்டுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 33. யாருக்கு? ஜெனரலுக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா 18ல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் எழுதிக்கலாம்? 36 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கான அந்த டேட் வந்து 1/1/2026. அடுத்து குரூஷியல் டேட் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆல் அதர் சர்டிபிகேட்ஸ். ஓகே, சோ குரூஷியல் டேட்னா இப்போ ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க எப்போ வாங்கியிருக்கணும் அப்படின்னா 20/11/2025 முன்னாடி உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா 27/11/2025 முன்னாடி நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். 26ஆம் தேதி வாங்கியிருந்தா கூட ஓகே தான். ஓகேவா, சோ சப்போஸ் 28ஆம் தேதி தான் எனக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்குது அப்படின்னா சோ நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, அந்த சர்டிபிகேட் டேட் வந்து என்டர் பண்ண முடியாது. ஓபிசி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல டிகிரி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். இதுதான் குரூஷியல் டேட்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்பதான் ரயில்வேல இருந்து இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோங்கிறதுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 19/11/2025 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிராஜுவேட் அப்ளை பண்ணல, இல்ல லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, சர்வர் டவுனா இருக்கு, டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 27/11/2025 தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இன்னும் கரெக்டா நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. ஓகேவா, அதுக்காக அப்பவும் போயிட்டு 27ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க.
எப்பனாலுமே லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு சர்வர் டவுனா தான் இருக்கும். ஓகேவா? சோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 27ஆம் தேதி அப்படின்னா ஒரு 24ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னா நீங்க யூஆர்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓபிசின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்பதான் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. என்டிபிசி கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் பே பண்றதுக்கான டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் 20ஆம் தேதி நவம்பர் 20 தான் லாஸ்ட் டேட்னு இருந்துச்சு. இப்ப வந்து நவம்பர் 27ன்னு மாத்திருக்காங்க. ஓகேவா? நான் என்டிபிசி அப்ளை பண்ணிட்டேன் மேடம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2025க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் கையில கொடுத்துருவோம். நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் முடிச்சதும் சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் கையில கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ என்டிபிசி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க ஒரு 14 வீக் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடி ஆகிடலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், என்டிபிசி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ரயில்வேக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் மேம், எனக்கு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு டைம் இல்ல, எனக்கு இ புக்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி மெட்டீரியலுக்கான கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல நான் குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும், குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் வந்து 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே உங்களால இந்த என்டிபிசி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியும், நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸா தான் கொடுத்துருக்கோம். நீங்க எந்த டைம்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 இருக்கும். லைவை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கிளாஸஸையும் நீங்க எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஆப்ல பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரயில்வேல உள்ள வரணும், எஸ்எஸ்சிலையும் உள்ள வரணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்டான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இம்மீடியட்டா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான எல்லா அப்டேட்டுமே இதுலயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரியுது, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.